ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு வலி முழங்கால் வலிக்கு முடவாட்டுக்கிழங்கு சூப் எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த கிழங்கை நம்ம எடுத்து சுத்தப்படுத்திக்கலாம். மேலே இருக்கிற முடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, மேலெல்லாம் ஆட்டுக்காலுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி முடியாக தான் இருக்கும். அதை நல்லா செதுக்கிட்டு உள்ளே இருக்கிற கிழங்கை மட்டும் எடுத்து தண்ணியில் கழுவி வச்சுக்கலாம். ஒரு ஜார் எடுத்து இந்த கிழங்கை கழுவி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி 2, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு கலவையாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, அரைச்சி வச்ச விழுது எடுத்து அதில் சேர்த்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்த பின்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது கொதிக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அந்த கிழங்கு நல்லா வேகணும். இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் 2 நாளைக்கு குடித்தாக்கா கை கால் வலி அதிகமாக இருக்காது. உடம்புக்கு ஹெல்த்தியானது. இந்த சூப்பு தயாராகிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பை பாய், see you.